அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நியூ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேர் இருந்துட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. சேரை ஒழுங்கா உண்மையை சொல்லுமா, என்னதாம்மா நடக்குதுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு பார்த்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் இல்லைண்ணா, அது கல்யாணம் நடக்காது, பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. பாத்தியம்மா, என்னால் யாரும்மா கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் தான் சொன்னேன், நீ தாம்மா கேட்கவே மாட்டேங்கிறேன்ட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அண்ணன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க தானே செய்யும். அதுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறீங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணான்றாங்க. இல்லைம்மா, அது நடந்தால் தானே, அதெல்லாம் நடக்காதுன்னு நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, அப்புறமே என்னம்மா அப்படின்றாங்க. அண்ணே, அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே, நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ண வேண்டாண்ணா, ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க சரிங்களான்றாங்க. நீங்கள் ஏன் அதெல்லாம் நினச்சி இந்த அளவுக்கு வரி பண்ணிட்டுருக்கீங்கன்றாங்க. எதையுமே நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாக போகிடும் அப்படின்றாங்க. உங்களுக்கு நான் நல்ல ஒரு கல்யாணம் பண்ணுற பொண்ணை பார்த்து, சரிண்ணா நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். எதுக்குமா? அண்ணன், தங்கச்சியை அப்புறம் வரமாட்டிங்களா? சும்மா தான். சரிம்மா வரேன்றாங்க. இந்த பிளானை பற்றி பார்த்தீங்கன்னா அதாவது சோழங்கிட்டையும் பாண்டியன் பல்லவங்கிட்டையும் சொல்கிறாங்க. ஐயோ, இது தேவையில்லாத பிரச்சனை, முடியும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அது எல்லாமே சரியாக போக்கிட்டோன்றாங்க. கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.